ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சங்கவி டாக்ஸ் 2.2. இன்றைக்கி நம்ம சேனலில் இப்போ புதுசாக வெளிவந்திருக்க ஒரு தாய் பிஎல் சீரீஸோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோடு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நம்புகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இனி சங்கவி டாக்ஸ் 2.2வை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க டைரியில் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு எழுதிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசில் நினைக்கிறாங்க, இந்த போர் பதட்டமான நிலைமையில தான் நான் சியாமுக்கு திரும்ப போகிறேன், அங்கே எனக்காக என்ன காத்திருக்குன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல அப்போ தான் அவங்க ஃபேஸை காட்டுறாங்க. இவர் தான் நம்ம ஹீரோ ரதி. இப்போ ரதி ஒரு கப்பலில் ஃப்ரெஞ்சுலேருந்து சியாம் போயிட்டுருக்காரு. ஆக்சுவலாக ரதியோட அப்பா தான் ஃப்ரெஞ்சோட அம்பாசிடர் போல். ரதியோட அம்மா வந்து சியாம் நாட்டை சேர்ந்தவங்க போல். அதனால் ரதி வந்து சியாமிஸ் ஆட்டை தான் இருப்பான். அவன் 20 வருஷம் கழிச்சு இப்போ சியாமுக்கு போகிறதுனால அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கான். அங்கே நான் யாரை மீட் பண்ணணுமோ அவங்கள மீட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன்ட்டு இப்போ ரதி சொல்ல அவங்க அப்பாவும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்க போலன்ட்டு கேட்டுட்ருக்காரு. ஆக்சுவலாக சியாம் நீங்கள் சொல்கிறது தாய்லாந்து தான். அந்த டைமில் தாய்லாந்தோட பேர் சியாம் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தாய்லாந்துன்னு மாற்றிருக்காங்க. மறுபடியும் சியாம்னு மாற்றிட்டு கடைசியில் பர்மனெண்ட்டாக தாய்லாந்துனே அவங்க பேர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ராமா முழுக்க சியாம்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ சியாமில் இருக்க ஒரு பெரிய ஆள் காட்டுறாங்க. அவங்க யாரும் தெரியல, ஆனால் பெரிய சீஃபாட்ட இருக்காங்க. அவங்ககிட்ட போய் இப்படி பிரெஞ்சு அம்பாசிடர் இங்கே வந்திருக்க விஷயத்த சொல்ல அவங்க யோசிக்கிறாங்க, இந்த போர் பதட்டமான சூழ்நிலையில் பிரெஞ்சு ஏன் இங்கே வரணும்ட்டு. இன்னொரு பக்கம் பிரெஞ்சு அஃபீஷியல்ஸ் எல்லாம் சியாம் நாட்டில் தரையிறங்கிட்டாங்க. அப்புறம் அது அங்கே இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அங்கே இருக்க கடலை கூட அவன் வணங்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த 2 நாட்டு அஃபீஷியல்ஸும் மீட் பண்ணிக்கிறாங்க. சியாம் நாடு பிரெஞ்சு நாடை நல்லாவே வெல்கம் பண்ணி அவங்க பிரெஞ்சில் வந்து கொஞ்சம் தட்டு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ பிரெஞ்சு நாட்டுக்காரங்க சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே ஒரு லெட்டரை டெலிவரி பண்ண தான் வந்தோன்ட்டு. அதுக்கு சியாம் நாட்டை சார்ந்தவங்களும் ஃப்ரெண்ட்ஸில் பதில் சொல்ல அப்போ ரதி அங்கே வந்துடுறான். ஆக்சுவலாக எனக்கு தாய் தெரியும், நான் வந்து உங்கள் 2 பேருக்கும் மொழிபெயர்ப்பு செய்கிறேன்னு சொல்ல இவங்க சொல்கிறதெல்லாம் ரதி 2 பேருக்கு சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ரதியோட அப்பா வந்து சியாம் நாட்டுக்கு ஒரு லெட்டர் டெலிவரி பண்ண வந்திருக்காரு. இதை கேட்ட சியாம் நாட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் வந்து சீக்கிரமே எங்கள் அஃபீஷியல்ஸ் கூட பேசிட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த சியாமிஸ் அஃபீஷியல்ஸ் ரதியை பாட்டு கேட்குறாங்க, உங்களை பார்த்தா சியாம் நாட்டை சேர்ந்தவங்களாட்டு இருக்கே, ஆனால் நீங்கள் ஃப்ரெஞ்ச் அஃபீஷியலாக இருக்கீங்கன்ட்டு. அதுக்கு ரதி எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த போர் பதட்டமான சூழ்நிலையில் சியாம் நாடு என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் சைடு நிற்காம அவங்க வந்து நியூட்ரலாக நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் ஃப்ரெஞ்சு நாட்டுக்காரங்க இங்கே வந்திருக்கிறது ஒருவேளை சியாம் நாட்டை வந்து அவங்க சைடு எடுத்துக்க ஒரு திட்டம் போட்டு கூட இங்கே வந்திருக்கலாம். சியாம் நாட்டோட படையை பிரெஞ்சு கூட சேர்த்துக்க பார்க்கலாங்கிற மாதிரி சியாம் நாடு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பிரெஞ்சு நாட்டுக்காரங்களை காட்டினா அவங்களும் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. சியாம் வந்து ரொம்ப நியூட்ரலாக இருக்காங்க, நம்ம அந்த நியூட்ரலை ரொம்ப அழுத்தம் கொடுக்காம அதை உடைக்க பார்க்கணுங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்க. அப்போ சியாம் அஃபீஷியல்ஸ் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம என்னைக்கும் நம்மளோட நியூட்ரல் சைட்லேருந்து மாறிடக்கூடாது, நம்ம யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்காங்க. அதோட அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, அந்த ரதியை பார்த்தா சியாமிஸாட்ட இருக்காங்க, ஆனால் அவன் ஃப்ரெஞ்சு ஆளாக இருக்கான், அதுக்கான காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்ட்டு இவங்களாம் யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு ஃப்ரெஞ்சு ஆளுங்களாம் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் ரதியோட அப்பா வந்து ரதி கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு ஃப்ரெஞ்சு ஆளு, அது என்றைக்குமே நீ மறந்துடக்கூடாதுன்னு சொல்ல ரதியும் சொல்கிறான், அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்ததை நான் மறக்கலை, உங்களை என்னைக்கும் நான் இழிவுபடுத்த மாட்டேன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ரதி போய் ரெஸ்ட் எடுக்கும் போது ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டான். ஏன்னா ரதிக்கு இந்த மாதிரி போர் அதெல்லாம் பிடிக்காது போல். ஸோ இந்த திட்டத்தை பற்றி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதும் அவனுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் தான் உட்காந்த மாதிரி இருக்குது. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க வந்து ரதி கிட்ட பேசுகிறாங்க, உங்களுக்காக இந்த நாட்டோட ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரதி ஜன்னல் வழியாக வான வேடிக்கையில் வெடிச்சிட்டு இருப்பாங்களா, அதை பார்த்து ரொம்பவே அம்யூஸ் ஆகிட்டான். இதை பார்க்குறக்கு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க இங்கே கோவில் திருவிழாலாம் நடக்கும்ட்டு, அது மாதிரி இருக்கேன்னு கேட்க அந்த வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, ஆமாம் இது கோவில் திருவிழா தான், இங்கே ரொம்பவே நல்லா நடக்கும், ஆனால் நீங்கள் அங்கே போக ட்ரை பண்ணாதீங்க, அங்கே நிறையாவே திருடங்க இருப்பாங்க, உங்களை மாதிரி ஃபாரினர்ஸ் வந்தால் ஈஸியாக திருடிட்டு போயிடுவாங்க, ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இங்கே இருங்கன்னு சொல்ல ரதி வந்து அப்போ சிரிக்கிறான். ஏன்னா ரதி என்ன பண்ணுறான்னா, இப்போ அவங்க ஒரு ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பாங்கல்ல சியாம் நாட்டை சேர்ந்தவங்க போடுற ட்ரெஸ், அதை போட்டு ரதி அந்த கோவில் திருவிழாவை பார்க்க போயிடுறான். அங்கே இருக்க எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஜாலியாக அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க. அங்கே வந்து இதோ பொம்மலாட்டம் மட்டும் போடுறாங்க, அதையும் போய் இவன் நல்லா பார்த்துட்டு இருக்கான். ரதி எல்லாத்தையுமே ஆணு வாயை பழந்து பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒருத்தன் வந்து ரதி கிட்ட பேசுறான், இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பேரு நங்குன்னு அவன் சொல்ல ரதி அந்த ஆளை பார்க்குறான். இவர் தான் நம்மளோட இன்னொரு ஹீரோ. இவன்
இவர் பேர் தீரத்தான், எல்லாரும் தீன் கூப்பிடுவாங்க. இப்ப தீரத்தான் ரதி கிட்ட இந்த நங்கை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இதெல்லாம் ஃபாரினர்ஸ் ஆன உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க லாங்குவேஜ் கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ரதி பாக்குறான் எப்படி அவன் கரெக்டா கண்டுபிடிச்சான்ட்டு. அதுக்கு தீயே பதில் சொல்றான், ஆக்சுவலா இங்க வழக்கமா நடக்கிற கோவில் திருவிழாவையே நீங்க ரொம்ப அம்யூஸா பார்த்துட்டு இருந்தீங்க, உங்க ட்ரெஸ்ஸும் ரொம்ப பிராண்டா இருக்கு, அதை வச்சு கண்டுபிடிச்சேன் நீங்க ஃபாரினர் தான் சொல்ல இவன் நல்லா அப்சர்வ் பண்றான்ட்டு ரதி யோசிக்கிறான். ஆனா அப்பதான் அந்த வேலைக்கார பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது, இங்க நிறைய திருடங்க இருப்பாங்க, ஃபாரினர்ஸ் கிட்ட திருடிட்டு போயிருவாங்கன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதனால உடனே ரதி வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் தீ பாக்குறான். ரதியோட பவுச்சை அவன் கீழே விட்டுட்டு போயிருப்பான். அதை தீ எடுத்துட்டு போய் ரதி கிட்ட கொடுக்க அந்த பவுச்சில் ரதின்னு எம்ப்ராய்டரி போட்டிருக்கும். ஆக்சுவலா ரதியோட தங்கச்சி தான் அதை அவனுக்கு போட்டு கொடுத்ததாமா. அது என் பேர் தான் ரதி சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்காங்களா, ஆனா அந்த மணி பவுச்சை அப்படியே கையில வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி அங்க திருட்டு அதிகமா நடக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ ஒரு திருடன் வந்து டக்குன்னு அந்த மணி பவுச்சு அங்கிருந்து புடுங்கிட்டு போயிட்டான். இப்ப தீரதன் அந்த திருடனை துரத்திட்டு போயிட்டு இருக்க அவன் கூட சண்டை போடுறான். ஆனா அந்த திருடன் அப்படியே தீரதனை தள்ளி விட்டு அவன் சட்டையை கிழிச்சு விட்டு அங்கிருந்து ஓடிடுறான். அப்புறம் ரதி அவனை துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல பிடிச்சிடறான், ஒரு ஆறாட்டு இருக்க இடத்துல. அங்க அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அவன் ரதியும் அங்க தள்ளி விட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப கரெக்டா தீரதன் அங்க வந்துடுறான். அவன் அந்த திருடன் கூட சூப்பரா ஃபைட் பண்ணி அவன் ஃபைட் பண்ற மூவ்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. அதை வந்து ரதியும் நோட் பண்றான். ஸோ ஃபைனலா அவன் அந்த திருடன் பிடிச்சி மடக்கிடுறான். அப்ப கரெக்டா போலீஸும் வர அந்த திருடன் அங்கிருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தீரதன் வந்து ரதி கிட்ட சொல்றான், இந்த பவுச் வந்து உங்க தங்கச்சி எம்ப்ராய்டரி பண்ணி கொடுத்தது தானே ரதின்ட்டு, அதனாலதான் அந்த பவுச் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் போலன்னு சொல்றான். ஆக்சுவலா ரதி ஓடும் போதும் பணத்துக்காக ஓடி இருக்க மாட்டான், அது என் பவுச்சுன்னு சொல்லிட்டு தான் ஓடி இருப்பான். ஸோ ரதிக்கு வந்து அந்த பவுச் எவ்வளவோ ஸ்பெஷல்ன்ட்டு தீரதனுக்கு நல்லாவே புரியுது. ரதிங்கிற பேருக்கு பிளஸர்னு அர்த்தம், உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு ரதி கிட்ட தீரதன் கொடுக்க அங்க ரதியை பார்க்கணுமே, தீரதன் மேல இருந்து கண்ணே எடுக்கல. அவன் ஃபைட் பண்ணதுல இருந்து அவனை ரொம்ப ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ரதிக்கு இப்பே தீரதனை ரொம்ப பிடிச்சிருச்சு போல. இதோட இந்த டிராமாவோட பார்ட் 1 முடியுது. இந்த டிராமால இனி வர பார்ட்ஸும் ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஆன்கோயிங் டிராமா தான். ஸோ இந்த ட்ராமாவோட இனி வர இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க சங்கவி டாக்ஸ் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.